வணக்கம். தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப வித்தியாசமான டாப்பிக்காக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. உண்மையிலே இந்த லைட் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸான ஆச்சரியமூட்டக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பொருள். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றலின் ஒரு வடிவமாக தான் நம்ம ஒளியை பார்க்குறோம். இதோட பண்புகள் பற்றி பார்க்கும்போது இது 3,00,000 km/s போகக்கூடியது. இது நேர்கோட்டில் செல்லும், வளைந்து செல்ல முடியாது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வகுப்புகளில். சவுண்டால் வளைவான பகுதிகள்லேயும் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது ஒரு டியூபுக்குள்ளார அதால் வளைஞ்சு நெளிஞ்சு ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் லைட்டால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு வளைவான டியூப்பில் டார்ச் லைட்டை வச்சு அடிச்சிங்கன்னா அது இன்னொரு பக்கம் வராது. ஆனால் நம்ம பேசும்போது ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நல்லா கேட்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளியானது வளைந்தும் செல்லும், ஒரு சில சூழ்நிலைகளில் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் உடையது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போகிறோம். எல்லோரும் சூரிய உதயத்தை நம்ம பார்த்துருப்போம். சூரியன் உதிக்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. சூரியன் உதிப்பதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சூரியனுடைய தோற்றத்தை நம்ம பார்த்துருவோம். அதே போல் சூரியன் மறைந்த 2 நிமிடங்களுக்கு பிறகும் சூரியனுடைய உருவத்தை நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியும். உண்மையை சொல்லப்போனால் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக இன்னும் 2 நிமிடம் கழித்து எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த தான் நாம் பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ப்ளி லைட் பெண்டாகி வர்றது தான் காரணம். இதை எப்படி நாம் ப்ரூவ் பண்ண முடியும்? இதுக்கு என்ன ஆதாரம்? இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்காக லைட் சோர்ஸாக லேசர் லைட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் டேங்க். இது சிம்பிளி ஒரு சாதாரண கிளாஸ்னால் செய்யப்பட்ட ஒரு சின்ன டேங்க். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. வழக்கமாக லைட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வேணும். அப்புறம் இதில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வாட்டரில் கொஞ்சமாக அலுமினியம் ஆக்சைடை கலந்துருக்கேன். ஏன்னா டர்பிடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் தான் லைட்டோட பாத்தை நமக்கு நல்லா பார்க்க முடியும். இதில் நம்ம லேசரை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசர் பீம் நல்லா ஓரளவுக்கு நல்ல விசிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த கிளாஸ் டேங்கோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விதத்தில் நல்ல ஷைனிங்காக இருக்கும். பட் ரிஃப்ளெக்ஷனை பற்றி நாம் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் ஒன்று இதில் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன கெமிக்கல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான், எல்லோரும் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த டேங்கில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அலுமினியம் ஆக்சைடு கலந்த வாட்டர் இது, அதனால் லேசர் பீம் நல்லா தெரியுது. அடுத்தது இந்த கெமிக்கலை இந்த லேசர் பீம் போயிட்டுருக்கக்கூடிய அந்த பாத்துக்கு கீழே ஃபில் பண்ணுறேன். ஏன்னா அந்த பாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பொருள் டிசால்வ் ஆகக்கூடாது. அதனால் கீழ்ப்பக்கமாக இதை நான் போட்டுட்ருக்கேன். டேங்கோட பாட்டத்தில் மட்டும் இதை ஃபில் பண்ணுறேன். இதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரத்தில் இந்த மெட்டீரியல் வாட்டரில் டிசால்வ் ஆகி ஒரு சொல்யூஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த சொல்யூஷனோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா டார்க்கான இடத்துல வச்சு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல. லைட் ஆஸ் யூஷுவலாக ஆஸ் பர் த ரூல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த லைட் சோர்ஸை நான் கொஞ்சமாக கீழே இறக்கிக்கிட்டே வர்றேன். நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கீழே இறக்கிக்கிட்டே வரும்போது நம்ம போட்ட கெமிக்கல் டிசால்வ் ஆன இடத்துக்கு வரும்போது லைட்டோட பாத் மாறுறத தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். இதே நான் கொஞ்சம் டைரக்ஷனை மாற்றி காமிக்கிறேன். அந்த லைட் பெண்டாகி போகிறது, ஒளியானது வளைந்து செல்லக்கூடியதை ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். சரியாக நாம் இந்த கெமிக்கல் டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் லைட்டோட பாத் மாறி கீழ் நோக்கி திரும்புகிறத பார்க்கலாம்.
இப்போ நான் இந்த டேங்கோட டைரக்ஷனை கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ணுவோம். அது இன்னும் கொஞ்சம் தெளிவான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த சொல்யூஷன் வரக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே லைட் தன்னோட பாதையை மாற்றிக்கிட்டு கீழ் நோக்கி திரும்புது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலோட கீழ் பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டோம்னா எப்படி தண்ணி கீழ் நோக்கி பாயுமோ அந்த மாதிரி லைட் வந்து கீழ் நோக்கி பாயுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் வச்சு இந்த டேங்கை பாருங்கள். நாம் போட்ட அந்த மெட்டீரியல் டிசால்வ் ஆகி ஒரு லேயர் ஆஃப் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு. இந்த சொல்யூஷனோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டரில் லைட் பாஸ் ஆகும்போது எந்த வித்தியாசமும் இருக்கிறதில்ல. ஆனால் வாட்டர்லேருந்து இந்த கெமிக்கல் டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷனுக்கு வரும்போது அது தன்னுடைய பாதையை மாற்றிக்குது, அதாவது வளைய ஆரம்பிச்சிடுது. டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகி கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன டேங்க் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 2 இன்ச்சு தான் இருக்கும். இந்த 2 இன்ச்சு டேங்கில் நாம் ஏற்கனவே பயன்படுத்தின அதே பொருளை நல்லா டிசால்வ் பண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப க்ளோஸ்அப்பில் நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். அதனால் இந்த சின்ன டேங்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டேங்கில் இந்த சொல்யூஷனை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. டேங்க் தாங்குதா என்னமோ தெரியல, பார்ப்போம். கிட்டத்தட்ட 3/4 வாசி இந்த சொல்யூஷனை நான் ஊற்றிட்டேன். இதில் நம்ம லேசர் பீம் அடித்து பார்ப்போம். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கு. ஆஸ் பர் த லா லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. கொஞ்சம் டார்க்கில் வச்சு பாருங்கள், நல்லாவே தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் சாதாரண வாட்டரை இதில் ஃபில் பண்ண போகிறேன். அதாவது இந்த சின்ன டேங்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கேப் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வாட்டரை ஃபில் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக லைட்டு நல்லா பெண்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சோதனை மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு அடர்த்தி வேறுபட்ட 2 ஊடகங்கள் வழியாக லைட் போகும்போது அது தனது பாதையை மாற்றிக்கும். இதை ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறோம். இது படிப்படியாக அடர்த்தி அதிகமாக்கிக்கிட்டே போகிறதுனால லைட்டானது ஒரு கர்வில் போகிற மாதிரி, அதாவது வளைந்து போகிற மாதிரி தெரியுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை வளையக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் அது நம்மளை வந்து ரீச் ஆகும். ஆனால் நடக்கிறதே வேறு. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை நல்லா வளைந்து அது ஆக்சுவல் பொசிஷனுக்கு வராமல் வேறு ஒரு பொசிஷனில் வந்து ரீச் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர் தான். அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா நிறைய அடுக்குகள் இருக்குது. அதில் முக்கியமாக நாம் முதல் 2 அடுக்கான ட்ரோபோஸ்பியர் அண்டு ஸ்ட்ராட்டோஸ்பியரை பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் பரவி இருக்கும். இதில் அடர்த்தியான வாயுக்கள் நிறையா இருப்பதனால லைட் உள்ளார வந்த உடனே ஒரு சின்ன கர்வ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது வளைந்து நம்ம கண்களை வந்து அடையுது. இப்போ நம்ம இடத்துல இந்தியாவோட தென் கோடியில், அதாவது கன்னியாகுமரியில் நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவோம். எக்ஸாக்டாக நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கிழக்கு திசையில் பார்த்தோம்னாக்க இந்த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா இருக்குது. பூமியினுடைய வளைந்த அந்த கர்வ் காரணமாக ஓரளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு தான் நமக்கு பார்க்க முடியும். அதை தாண்டி பார்த்தோம்னா இலங்கை இருக்குது, இதை நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நடக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சூரியன் கிட்டத்தட்ட சூரியனுடைய ஒளி அச்சானது இலங்கையை தொடும்போதே நாம் கன்னியாகுமரியிலிருந்து
சூரியனுடைய விளிம்பை நம்ம பார்த்துட முடியும். அதாவது சூரியன் உதிப்பதை நம்மளால் பார்த்துட முடியும். சரியாக 2 நிமிடங்கள் முன்னதாகவே நம்மளால் சூரியனை பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த அடர்த்தியான வாயுக்கள் வழியாக சூரியனுடைய கற்றைகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு கர்வை உண்டாக்குது. சூரியனுடைய ட்ரூ பொசிஷன், அதாவது ரியல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் வளைந்து நம்ம கண்களை வந்து அடைவதனால 2 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சூரியனை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இதனால் நமக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி ஒளியானது வளைந்து செல்லும் பண்பு கொண்டு இருப்பதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல லென்ஸ் எடுத்துக்குவோம். இந்த லென்ஸ் அப்படிங்கிறது கண்ணாடினாலான ஒரு பொருள். இதில் ஒளியினுடைய திசை வேகம் ரொம்ப ரொம்ப குறைவு. பொதுவாக 3 லட்சம் km/s போகிற ஒளியானது இதில் வெறும் 2 லட்சம் km/s தான் போகும். இந்த கண்ணாடி வில்லையை நம்மளால் நம்ம இஷ்டத்துக்கு தயார் பண்ணிக்க முடியும். அதனால் லைட்டை நம்ம இஷ்டத்துக்கு பெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் புள்ளியில் குவிக்க முடியும். ஒருவேளை இந்த வளையும் பண்பு ஒளிக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த லென்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் செயல்படாமல் போயிடும். இந்த லென்ஸு கண்டுபிடிக்காத உலகத்தை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ லென்ஸ் இல்லை அப்படின்னா முதல்ல நம்ம கையில் செல்ஃபோன் இருக்காது. செல்ஃபோன் செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கேமராவில் லென்ஸ் இருக்குது, கேமராவும் பயன்படாது. கேமரா இல்லாத உலகத்தில் சினிமான்னு ஒன்று இருக்காது. ஸோ டிவி இருக்காது. டெலஸ்கோப் மாதிரியான நல்ல கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அஸ்ட்ரானமி இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. மைக்ரோஸ்கோப் இல்லாத ஒரு மருத்துவ உலகத்தை நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இதெல்லாம் விட நம்ம கண்களை எடுத்துக்குங்க. இதோட செயல்பாடு முழுக்க ரெஃப்ராக்ஷன் பேசிஸில் தான் இருக்குது. ஸோ கண்ணில் உள்ள லென்ஸு செயல்படலைன்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஆச்சரியமான தகவலை தந்திருக்கும்னு நம்புகிறோம். மேலும் பல அறிவியல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடித்தமான தகவல்கள் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம போட முயற்சி பண்ணுவோம்.